வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒமான் நாட்டில் இருக்க எலக்ட்ரிசிட்டி டேரிஃப், அதாவது வந்து இபி டேரிஃப், இபியில் எப்படிலாம் சார்ஜஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் சார்ஜஸ்லாம் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது ஒமான் வாழ் தமிழர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மல் பவர் கன்சியூமராக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒமானில் இல்லை, மற்ற இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான டேரிஃப்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் டேரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஆர்டி டேரிஃப், அண்ட் செகண்ட் வந்து சீசனல் டேரிஃப், அண்ட் தேர்டு வந்து ஃபிக்ஸ்டு சிஆர்டி டேரிஃப். ஃபஸ்ட்டு இந்த சிஆர்டி அப்படின்னா என்னென்னா, காஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் டேரிஃப், அதுதான் வந்து சிஆர்டி டேரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து சீசனல் டேரிஃப், இது வந்து சீசன் பேஸ் பண்ணி இது பண்ணுறது. தேர்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு சிஆர்டி டேரிஃப், அது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட்டு வச்சுருக்கிறதா ஃபிக்ஸ்டு சிஆர்டி டேரிஃப். ஸோ இந்த சிஆர்டினா என்ன, அது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிஆர்டி டேரிஃப்குள்ளே என்னென்ன மாதிரி சார்ஜஸ்லாம் இருக்கும், அது எப்படியெல்லாம் வந்து டிவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த சிஆர்டி டேரிஃபில் நீங்கள் யூஸ் பண்ணுற யூனிட் சார்ஜ், அதாவது வந்து ஒரு கிலோ வாட் ஹவருக்கு இவ்வளோ ருப்பீஸ் இவ்வளோ ரியால் அப்படின்ற சார்ஜஸ் இருக்கும். இந்த சார்ஜஸ் இல்லாமல் இது கூட இவங்க பல்க் சப்ளை சார்ஜஸ், டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ், சப்ளை சார்ஜஸ், இந்த மாதிரி அதர் சார்ஜஸும் இது கூடவே வந்து ஆட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம பவரை வந்து எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணுறோம், இவங்க வந்து டைமிங் வந்து T1, T2, T3, T4 அந்த மாதிரி 4 ஸ்லாட்டாக பிரிக்கிறாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஆனால் அந்த 24 மணி நேரத்துக்கும் 7 நாளுக்கும் இங்கே ஈக்குவலான சார்ஜஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. என்னென்ன டைமிங்கில் நீங்கள் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்லாட்டில் யூஸ் பண்ணுற பவருக்கு ஒரு சார்ஜ், ஸோ இந்த செகண்ட் ஸ்லாட்டில் யூஸ் பண்ணுற பவருக்கு இன்னொரு சார்ஜ், அந்த மாதிரி சார்ஜஸை வந்து டிஃபர் ஆகுது. ஏன்னா இங்கே சம்மர் அப்படின்றதுனால நீங்கள் சம்மர் டைமில் ஹாட்டாக இருக்கும்போது அதிகப்படியாக ஏசி யூசேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிமாண்டை பொறுத்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மதிய டைமில் வந்து ஹாட் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் எல்லாருமே ஏர் கண்டிஷனிங் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட டெம்பரேச்சரும் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட்னால் தேவைப்படுற பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணுற பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்தில் இருக்கிற 12 மாதத்துக்கும் ஈக்குவலான சார்ஜஸ் இங்கே வைக்கல. இந்த மந்த் வைஸும் வந்து ஸ்ப்ளிட்டப் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அதில் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டைமை பார்க்கலாம். டைமை வந்து இவங்க எப்படி பிரிக்கிறாங்க, T1, T2, T3, T4னு சொல்லி 4 ஸ்லாட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த T1 அப்படின்னா என்ன, T2 அப்படின்னா என்ன, T3, T4 அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த T1 வந்து ஸ்லாட் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்லாட் 1ல் வந்து என்னென்ன டைமிங் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து டைம் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் 1 அப்படின்னா இப்போ இந்த பர் டேக்கு வந்து 24 ஹவர்ஸ், அதுதான் வந்து 1, 2, 3, 4, 24 ஹவர்ஸ் காமிச்சிருக்காங்க. இதில் இந்த டைம் 1 அப்படின்ற என்ன டைமிங் வரும்னா, ஏர்லி மார்னிங், அதாவது மிட் நைட்னு சொல்லலாம், 2 மணி 2 o'clockலேருந்து அந்த ஆஃப்டர்நூன் டைம் 1 o'clock வரைக்கும் உள்ள டைமிங்காகவும், அது கூட ஈவினிங்கில் 5 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock. ஸோ இந்த டைமிங்கை வந்து டைம் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்லாட் 1. இந்த டைமில் யூஸ் பண்ணுற பவரை T கேட்டகரியில் வரும், T1 கேட்டகரியில் வரும். ஸோ இதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் 2, அதாவது வந்து ஸ்லாட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வீக் டேஸில் இருக்க பீக் ஹவர்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பீக் ஹவர்ஸ் அப்படின்றது என்னென்னா, மதியம் 1 மணிலேருந்து ஈவினிங்கில் நம்மளுக்கு 5 o'clock வரைக்கும், அந்த 1லேருந்து 5, இந்த 4 ஹவர்ஸை வந்து வீக் டேஸில் பீக் ஹவர்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த T2, அதாவது வந்து டைம் 2, இதுக்கு வந்து இந்த டைமில் கன்சியூம் பண்ணுற பவருக்கு ஒரு சார்ஜ் வைப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைம் 3, அதாவது வந்து T3 அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம்னா மிட் நைட், அதாவது வந்து நைட்டில் இருக்க பீக் ஹவர்ஸ். ஸோ நைட்டு 10 மணிலேருந்து விடிய காலையில் 2 மணி வரைக்கும் இந்த 4 ஹவர்ஸில் யூஸ் பண்ணுற பவர் வந்து T3 கேட்டகரியில் போகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா T4. ஸோ இந்த T4 கேட்டகரி அப்படின்னா வீக்கெண்டோட பீக் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வீக்கெண்டு அப்படின்றது என்னென்னா ஃப்ரைடே சாட்டர்டே. இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் மதியம் 1 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணுற இந்த 4 ஹவர்ஸ்க்கான பவரை வந்து இவங்க T4 கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்த டைமிங்கில் எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுதோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த பவருக்கு ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லலாம், நீங்கள் T1, அதாவது வந்து டைம் 1ல் வந்துட்டு ஒரு 500 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, T2வில் வந்து ஒரு 200 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, T3யில் வந்து ஒரு 100 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கன்சப்ஷனுக்கு ஒரு ரேட் போட்டு அதில் வந்து வர வேல்யூ வந்து நமக்கு அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது உதாரணத்துக்கு ஒரு பில்லை பார்க்கலாம். ஒரு பில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த T1னா என்ன, T2னா என்ன, T3, T4
அதில் என்னென்ன டைமிங்கை இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட MEDCலேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைம் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து இந்த மந்த் வைஸ் ஒரு மாதத்துக்கும் வந்து இங்கே சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகுது. என்னென்ன மந்த் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து மார்ச் அதுக்கு ஒரு டேரிஃபும், ஏப்ரலுக்கு ஒரு டேரிஃப், அதுக்கப்புறம் மே டு ஜூலை அதுக்கு ஒரு டேரிஃப், ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்கு ஒரு டேரிஃப், அக்டோபர் மந்த்துக்கு மட்டும் ஒரு டேரிஃப், நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த் இந்த 2 மாதத்துக்கு ஒரு டேரிஃப் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இயர்லி வைஸு வந்து மாறும். ஸோ 2020 ஒரு ரேட்டாக இருந்தது, 2021க்கு வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 2022க்கு வந்து ஒரு ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து இயரோட பிகினிங்கில் வந்து அவங்களே வந்து இந்த ரேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போது இந்த ஜான் டு மார்ச் இந்த 3 மாதத்தில் நீங்கள் எல்லா டைம் இந்த 4 ஸ்லாட் சொன்னீங்களா, T1, T2, T3, T4. ஸோ இது எல்லாத்துக்குமே ஈக்குவலான சார்ஜஸ் தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 12 பைசா வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே 12 பார்க்குறீங்க. அதுக்கடுத்து ஏப்ரல் மந்தில் வந்து இந்த T1, T2, T3, T4 இந்த 4 ஸ்லாட்லையும் யூஸ் பண்ணுற பவருக்கு ஈக்குவலாக 15 பைசா அப்படின்னு சொல்லி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 3 பைசா சேஞ்சஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மே டு ஜூலை இதுதான் வந்து பீக் சம்மர்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் தான் வந்து ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த T1 இந்த ஸ்லாட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 15 பைசா வந்து 18 பைசா ஆகுது. அதுக்கடுத்து T2 இந்த ஸ்லாட் 2ல் பார்த்தீங்கன்னா 67 பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பவராக இருக்கும். ஸோ அந்த டைமில் எவ்வளோ பவர் கன்சப்ஷன் இருக்கோ அதுக்கு காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா T3 ஸ்லாட் 3ல் யூஸ் பண்ணுற பவருக்கு 26 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து 0.026 அப்படின்ற வேல்யூ வரும். 26 பைசா சார்ஜஸ் வரும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா T4ல் யூஸ் பண்ணுற பவருக்கு 37 பைசா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மே டு ஜூலைக்கான பவருக்கான காஸ்ட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் இந்த 2 மாதத்தில் T1க்கு 18 பைசாவும், T2க்கு 29 பைசாவும், T3க்கு வந்து 24 பைசா, T4க்கு வந்து 22 பைசா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்தும் ஏப்ரல் மந்த்தும் சேம் டேரிஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச்சுக்கு என்ன டேரிஃப் கொடுத்துருக்காங்களோ காஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதே காஸ்ட்டை தான் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் டேரிஃப். அதாவது வந்து பல்க் கஸ்டமர் இந்த கமர்ஷியல் பில்டிங் யாரெல்லாம் வந்து யூஜி பவர் கன்சம்ஷன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த CRT கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு இவங்க எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஸ்லாட் நம்ம பார்த்தோம். டைம் வந்து எப்படி பிரிக்கிறாங்க, T1, T2, T3 பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக வந்து அந்த 1 இயரில் இருக்கிற அந்த 12 மந்த்ஸ் அந்த 12 மாதத்தில் ஒரு மந்த்துக்கும் எப்படி டிஃபர் ஆகுது, என்னென்ன கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 வந்து 6 கேட்டகரியாக வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜான் டு மார்ச் 1, ஏப்ரல் 1, அகைன் மே டு ஜூலை இந்த மாதத்துக்கு ஒரு டேரிஃப், அடுத்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்கு 1, தென் அக்டோபருக்கு தனியாக ஒரு டேரிஃப், அண்ட் நவம்பர் டிசம்பருக்கு ஒரு டேரிஃப். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் பேஸ் பண்ணி பவருக்கான கன்சப்ஷன் பவருக்கான டிமாண்ட் வந்து மாறும். ஸோ அதை பீட் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜஸையும் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் டேரிஃபில் வர டீட்டெயில். ஸோ இப்போ இது வந்து யூனிட்கான கன்சப்ஷன் காஸ்ட்டு தான். நீங்கள் எந்த டைமில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த பவருக்கான காஸ்ட் வந்து இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து செப்பரேட்டாக டிசைன் பண்ண மீட்டர் இருக்கும். அந்த மீட்டர் வந்து அந்த பவரை வந்து ரெக்கார்ட் பண்ணும். அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறீங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணும். அந்த பவருக்கு என்ன காஸ்ட் அப்ளிகபிளோ அந்த காஸ்ட்டை போட்டு மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வந்து வரும். ஸோ இது வந்து யூனிட் சார்ஜஸ், அதாவது வந்து இந்த பவருக்கான ரேட். இது இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பல்க் சப்ளை சார்ஜஸ், டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ்னு சொல்லி அதர் சார்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து செப்பரேட்டாக கீழே வந்து மீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்க பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் லாஸஸ்லாம் வரும். ஸோ அந்த லாஸஸையும் அவங்க வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அந்த பிக்சர் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த பல்க் சப்ளை சார்ஜஸ் அப்படின்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து வர்றது. அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ்னால் இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அந்த பவர் லாஸஸ் எல்லாமே வரும். ஸோ அது வந்து டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸில் வந்து வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ். ஸோ இது ஒரு சப்ஸ்டேஷன்லேருந்து அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளை சார்ஜஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு போகிற சார்ஜஸ் இல்லாமல் அது கூட அடிஷ்னலாக இந்த சார்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் பில் நம்ம பார்க்கலாம். அந்த பில்லை பார்த்தீங்கன்னா எப்படி சார்ஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ
இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏப்ரல் மந்தில் வந்து டேரிஃப் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டாப்பில் வந்து T1, T2, T3, T4 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரேட், அந்த 0.014 அப்படின்றது இந்த எல்லா டேரிஃப்கான காமன் ரேட். இந்த ஏப்ரல் மந்தில் காமனாக ரேட் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமிங்கில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அந்த கன்சப்ஷன் டீட்டெயில் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பவர் கன்சப்ஷன் மல்டிப்ளை ரேட், இதை மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ தான் இங்கே சார்ஜஸாக வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இப்போ T1 பார்க்கலாம். T1 ரேட் பார்த்தீங்கன்னா 0.014 பைசா. ஸோ இந்த T1 கன்சியூம் பண்ணியிருக்க பவர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 12,341. ஸோ இப்போ 12,341 மல்டிப்ளை 0.014 அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற சார்ஜஸ் வந்து 172.774 ஒமானி ரியால். இதுதான் சார்ஜஸ். ஸோ இதே மாதிரி T1, T2, T3, T4க்கு மல்டிப்ளை பண்ணி அதுக்கான சார்ஜஸை லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 172.774, 109.928, அப்புறம் 2.506 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அக்குமுலேட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த டோட்டல் எனர்ஜி சார்ஜஸ் 315.238. இது வந்து இந்த டோட்டல் எனர்ஜி சார்ஜஸோட அக்குமுலேஷன் வேல்யூ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சார்ஜஸ் சொல்லி ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 120 ரியால். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சார்ஜஸ் 157.619. அதுக்கடுத்து சப்ளை சர்வீஸ் சார்ஜஸ். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி சார்ஜஸ். ஸோ இதெல்லாமே அக்குமுலேட் பண்ணி டோட்டலாக ஆட் பண்ணி வர வேல்யூ தான் டோட்டல் கரண்ட் மந்த் டியூ அப்படின்றதான் ஃபைனல் சார்ஜஸ். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1 இயரில் வந்து எவ்வளோ மெகாவாட் ஹவர் பவர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிஆர்டிக்கான லே அவுட். ஸோ இப்போ இது வந்து அந்த மந்த் வைஸ் என்னென்ன டேரிஃப் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம சீசனல் டேரிஃப் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சீசனல் டேரிஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இவங்க வந்து இந்த 12 மாதத்தை 2 சீசனாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தோம்னா வின்டர் சீசன், இன்னொன்று வந்து சம்மர் சீசன். ஸோ இப்போ வின்டர் சீசனில் பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து 30th ஏப்ரல் வரைக்கும் உள்ள மந்த்ஸை வந்து இவங்க வின்டராகவும், அகைன் மேலேருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள மந்த்தை வந்து இவங்க சம்மர் சீசனாகவும் இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா வின்டர் சீசனில் இப்போ நீங்கள் வந்து 132 kV இல்லை 220 kV ஆர் 400 kV கன்சியூமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சார்ஜஸ் வந்து 17 பைசா பர் kWh, 17 பைசா பர் கிலோவாட் ஹவருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 33 kV ஆரில் வந்து 11 kV கன்சியூமராக இருந்தீங்க அப்படின்னா 22 பைசா பர் யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டொமஸ்டிக் கன்சியூமர் வந்து ஒரு 415 kV அப்படின்னா 415 வோல்ட் 3 பேஸ் சப்ளை யூஸ் பண்ணுற எல்டி கன்சியூமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் யூனிட்டுக்கு 25 பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வின்டர் சீசனுக்கான சார்ஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசனில் பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து 30 பைசா பர் கிலோவாட் ஹவருக்கும், அதுக்கடுத்து 33 kV 11 kV கன்சியூமருக்கு வந்து 35 பைசா பர் கிலோவாட் ஹவருக்கும், ஸோ லாஸ்ட்டாக வந்து 415 kV அதாவது வந்து 415 வோல்ட் நார்மல் டொமஸ்டிக் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 பைசா பர் கிலோவாட் ஹவருக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த டைமிங்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் தான். இந்த பர்டிகுலர் மந்தில் நீங்கள் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறீங்களோ ஸோ அந்த யூனிட் கன்சம்ஷன் மல்டிப்ளை இந்த சார்ஜஸ் போட்டு என்ன வேல்யூ வருதோ அது டேரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வேறு எந்த சார்ஜஸும் வந்து இது கூட வந்து ஆட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இவங்க சீசனல் டேரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீசன்றது இங்கே 2 சீசன் தான், வின்டர் சீசன் அண்ட் சம்மர் சீசன். ஸோ 6 months வின்டர், 6 months சம்மர். ஸோ அந்த கேட்டகரியில் வந்து வருது. ஸோ இது வந்து செகண்ட் டைப் சீசனல் டேரிஃப். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸ்டு சிஆர்டி டேரிஃப் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 இயர் இந்த 12 months 365 daysக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த ஃபிக்ஸ்டு ரேட் எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் கன்சியூமர், இப்போ நீங்கள் 132 kV யூஸ் பண்ணுற கன்சியூமரா, அதில் 33 kV அண்ட் 11 kV கன்சியூமரா, இல்லை நார்மல் 415 வோல்ட் எல்டி கன்சியூமரா. ஸோ நீங்கள் என்ன பவர் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் வைக்கிறாங்க. ஸோ 132 kV டு நீங்கள் 400 kV கன்சியூமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 பைசா பர் கிலோவாட் ஃபிக்ஸ்டு ரேட். ஸோ ஆல் ஓவர் த இயர் வந்து சேம் ரேட்டு தான். ஸோ என்ன டைம் அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு ரேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 33 kV 11 kV கன்சியூமராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 26 பைசா பர் kWh. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்டி 415 வோல்ட் சப்ளை கன்சியூம் பண்ணுற கன்சியூமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 33 பைசா பர் யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பவர் கன்சியூம் பண்ணுறீங்களோ மல்டிப்ளை பை இந்த வேல்யூ போட்டு என்ன பில் வருதோ ஸோ அதுதான் வந்து ஃபைனல்
ஃபைனல் பில். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டேரிஃப். ஸோ இப்போ இந்த 3 டைப் ஆஃப் டேரிஃப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று சிஆர்டி டேரிஃப், சீசனல் டேரிஃப், தேர்ட் ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு சிஆர்டி டேரிஃப். இதில் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றத போகணும்னா, நம்ம லாஸ்ட் இயரில் என்ன பவர் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி, எவ்வளோ பில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த 3 ஆப்ஷனையும் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி எந்த ஆப்ஷனில் நம்மளோட பில் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நம்ம அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன டேரிஃப் வேணும் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு கமர்ஷியல் பில்டிங், இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அப்படின்னு வரும்பொழுது ஸோ அந்த அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கான பெஸ்ட்டு டேரிஃப் என்னன்றதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சொன்ன சிஆர்டி டேரிஃபில் வந்து இந்த சப்ளை சார்ஜஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜஸ் இதெல்லாமே வந்து நம்ம அந்த ஹோல் இயரில் எவ்வளோ பவர், எவ்வளோ மெகாவாட் ஒரு கன்சியூம் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் யூனிட் சார்ஜஸை மட்டும்தான் எக்ஸாக்டாக வந்து ஒரு கால்குலேஷன் கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறேன்னா, ரெஃபரன்ஸ் நம்ம லாஸ்ட் இயரில் இப்போ 2020 ஜனவரியிலேருந்து அந்த டிசம்பர் வரைக்கும் கன்சியூம் பண்ணியிருப்போம் பவர், அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும், நம்ம பில்லில் இருக்கும். ஸோ அந்த பில்லில் இருக்க அந்த கன்சப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 எந்த ஆப்ஷனில் நம்ம போயிருந்தோம்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்றத டிரைவ் பண்ணி ஸோ அதுலேருந்து நமக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் டவுட்ஸ், குவரிஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.